law says யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்குட்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். நியாயப்பிரமாணம் அப்படின்னா மோசையோடு கூட கர்த்தர் கொடுத்த பிரமாணங்கள், கட்டளைகள். நியாயப்பிரமாணம் பலகையில எழுதி கொடுத்தார் இல்லையா, அந்த பிரமாணங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அவைகளுக்கு உட்பட்டிருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பதாக வேதத்தில் பவுலடியார் சொல்லுகிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் பாவம் செய்தா புறாவையோ ஆட்டையோ மாட்டையோ குருவியையோ கொண்டு வந்து பலியிடணும். நிறைய பலிகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் சமாதான பலி, பாவ நிவாரண பலி, நிறைய சுகந்த வாசன பலி, இந்த மாதிரி நிறைய பலிகளை பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டில் இந்த பலிகள் எல்லாம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில கிருபாதார பலியாய் மாறி போனார்.